சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏராம் இப்படி வந்து பயமுறுத்துற? நிஜமாவே பயந்துட்டியா? ஏன் மீனா, நான் பார்க்க கூடாதா? அடுத்தவங்க டைரிய அவங்க பெர்மிஷன் இல்லாம பார்க்க கூடாது. அப்ப பெர்மிஷன் கொடு. இப்ப என்ன வேணும் உனக்கு? இல்ல மீனா, மொட்டை மாடியில நீயும் நானும் தனியா இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம லவ்வர்ஸ் வேற. அதனால உன்கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ராம், உனக்கு அதை தவிர வேற நினைப்பே இருக்காதா? ஏய், ஏன் இப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கா? பின்ன ஒரு பொண்ணு கிட்ட வந்து லவ்வாவே ஏதாவது பேசிட்டு இருந்தா வேற என்ன நினைப்பாங்க? ஏன் என்கிட்ட வேற நல்ல விஷயம் எதுவுமே இருக்காதா? சரி, என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல மீனா, உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? எங்க குடும்பத்துக்காக நீ சிரமப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மீனா. ஆக்சுவலா நானே இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். தேவி கணேசனுக்கு எடுத்து கொடுத்த நகைய நீ ஓ நகையை கொடுத்து மீட்டு வந்தது நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட சில சமயம் உன்னை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேனா, அதை நினைச்சு அப்பப்ப எனக்கே என் மேல கோவம் வரும் மீனா. மீனா உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். சரி, லவ் பண்ற பையனுக்காக ஒரு பொண்ணு இதை கூட செய்ய மாட்டாளன்னு என்ன நானே சமாதானப்படுத்திப்பேன். மீனா, நீ இதெல்லாம் எனக்காக தானே செஞ்ச? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்காக செஞ்சேன். அடி பாவி, பக்கத்து வீட்டுல எவண்டி இருக்கான்? ஒண்ணு விட்ட பங்காளி இருக்கான். கேக்குறான் பாரு கேள்வி. உன்னெல்லாம் என்னத்த சொல்ற? போதும் போதும், திட்ட வேண்டாம்னு பாக்குறேன் ராம். உனக்காக தான் செய்யறேன்னு மரம் மண்டைக்கு தோணலையா? தோணுது பாப்பா. அந்த விஷயம் தெரிஞ்சனாலதான் உன்னை பார்க்க மாடிப்படி எல்லாம் ஏறி வந்தேன். நான் மட்டும் என்ன மரம் ஏரியா வந்தேன்? நானும் படிக்கட்டு வழியா தான் வந்தேன். கோச்சுக்காத. இல்ல மீனா, உன்னை எனக்காக பெத்து கொடுத்த என் முத்து அத்தை எங்க இருக்காங்க? அவங்கள இப்பவே பார்த்து இவ்ளோ நல்ல பொண்ண, இவ்ளோ அறிவான பொண்ண, இவ்ளோ அழகான பொண்ண பெத்து கொடுத்திருக்கீங்கன்னு அவங்க கால்ல விழுந்து கும்பிடணும் மீனா. அப்படியா? நான் அவங்களோட பொண்ணுதான். நீ ஏன் காலையே விழு. இவ கால்ல அவளுக்கு சொல்றா. என்ன யோசிக்கிற? எனக்காக என் அம்மா கால்ல போய் விழறேன்னு சொன்னல, அவங்க சார்பா ஏன் காலையே விழு. ஏய், இந்த சிரிச்சு சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அது ஒழுங்கு மரியாதை கால்ல விழு. ஐயோ, என்ன சொல்றது? அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மீனா. விளையாட்டுக்கா? என்ன நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, அழகான பொண்ணுன்னு சொன்னதெல்லாம் விளையாட்டுக்கா? அதெல்லாம் உண்மைதான். அப்போ என் அம்மா கால்ல விடுறேன்னு சொன்னதெல்லாம் போய் ஏமாத்துத்தனம், பித்தலாட்டம். இரு 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 இரு, எதுக்கு மீனா இப்ப சத்தம் போடுற? பின்ன என் அம்மா கால்ல விடுறேன்னு சொன்னல, அப்ப அவங்க சார்பா ஏன் கால்ல விழு. விழு. சீரியஸாவே சொல்ற போல. ஏய், விழு. சரி. என்ன இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏபா, இனிமே எப்போ உங்ககிட்ட அம்மா கால விழுகிறேன்னு சொல்லவே மாட்டேன்பா. இங்க பாரு, ஒரு தடவை உன் லவ்வர்னு உன் கால விழுந்துட்டேன்னு சந்தோஷப்பட்டு அடிக்கடி கால விழ வைக்கணும்னு பேராசப்படாத. இனிமே நானாச்சு, எங்க அத்தையாச்சு. நீ முதல்ல எங்க அத்தை எங்க இருக்காங்கன்னு சொல்லு, நானே அவங்கள பார்த்து பேசிக்கிறேன். ஐயோ, என்ன இவன் திரும்ப திரும்ப அதே கேக்குறானே, எப்படி சமாளிக்கிறது? என்ன மீனா யோசிக்கிற? சொல்லு. அவங்கள பத்தி இப்ப எதுக்கு கேக்குற? தப்புதான். இத முன்னாடியே கேட்டிருந்தா அவங்க கால விழுந்திருப்பேன். சரி, ஒரு தடவை தானே போனா போகுது. நீ அவங்க அட்ரஸ் கொடு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அது இல்ல ராம், இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ற வரைக்கும் அவங்க இருக்கிற இடத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஏன் மீனா, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு பயப்படுறாங்களா என்ன? ஆமா, அதுக்குதான் பயப்படுறாங்க. மீனா, எங்க குடும்பத்து ஆளுங்கிட்ட சொல்ல வேணாம், என்கிட்ட சொல்லாமே. ஏய், அவங்க தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நீ முதல்ல குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வை, அதுக்கப்புறம் அவங்கள நானே கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்காத.
இங்க பாரு, உனக்கு அவங்க கால விழணும்னு தோணுச்சுன்னு வைய, நீ என்னோட கால்லயே விழு. இல்ல இல்ல நான் இனிமே கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்